இந்த கம்பு எப்படி என் கைக்கு வந்துச்சு? நான் உனக்கு சொல்றேன். நாம வேடிக்கை பார்க்க வந்த கடைசியில ஊரே கூடி நம்மள வேடிக்கை பார்க்குது பாத்தியா மோட்டோ? அடுத்து என்ன இங்க இருந்து ஓடிடலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் முடிவடையாம நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற அந்த அதிசய கயிறை வந்து நீங்க எல்லாரும் பாருங்க. இந்த கயிறு மட்டும் ஒரு தடவை வந்துடுச்சுன்னா நான் எல்லாத்தையும் சாதிச்சிடுவேன். உயரமான பில்டிங்ல கூட ஈஸியா கொள்ள அடிச்சிடுவேன். நமக்கு பைப்ல தொங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நண்பர்களே, இந்த கயிறு நான் சொல்றபடி நடக்கும். நான் சொல்ற எல்லா வேலையையும் செஞ்சு காட்டும். உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல? நீங்க நம்புறதுக்காக இத நேரடியா பாருங்க. அம்மாடி ராணி, இங்க நின்னு பாக்குறவங்க கிட்ட உன் அன்பு பரிசா வாங்கிட்டு வா. டிவி வேணுமா? போடுடா போடு. என் வண்டியில போட்டுட்டியாடா? உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமா? வேணாடா, சொல்றது கேளு. முட்டாள் பசங்களா, இப்படி போட்டு உடைச்சிட்டீங்களேடா. என்னையும் இப்படி ஆக்கிட்டீங்களேடா. ஹலோ சிங்கம் சார், நான் காந்தி நகர் நம்பர் 13ல இருந்து பேசுறேன். கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாங்க சார், என் வீட்டுக்குள்ள திருடன் வந்துட்டான். Don't worry, இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதான் சொல்றல, impossible. Why fear when Singam is here? மோட்டு பத்தலு கிராமத்துல எல்லா இடத்துலயும் திருட்டு நடக்குது. வாங்க வாங்க, என்னது போய் பார்க்கலாம். அட கடவுளே, இப்படி நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? நீங்க எல்லா கதவையும் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, எல்லா லாக்கர்ஸும் பூட்டி இருக்கு, எல்லாமே உள்ள இருந்து பூட்டி இருக்கு. அப்ப அந்த திருடன் எங்க இருந்து வந்தா? சார், அந்த திருடன் அந்த ஜன்னல் வழியா தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான் சார். Excuse me, சிங்கம் சார், 10 மாடி ஏறி அதுவும் ஜன்னல் வழியா ஒரு திருடன் வந்திருக்கானா? இது சாத்தியமே இல்ல. அவனுக்கு ஏறி வரதுக்கு ஏறி எப்படி கிடைச்சிருக்கும்? நீங்களே சொல்லுங்க. நான் என்ன பண்றது மோட்டு, அவனோட எந்த எவிடன்ஸுமே எனக்கு கிடைக்கலையே. ஆனா இங்கதான் எந்த விதமான பைப்புமே இல்லையே. அப்படி இருக்கும்போது திருடன் எப்படி உள்ள வந்திருக்க முடியும்? நீங்க என்ன பண்றீங்க? இல்ல
இல்ல சும்மா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு நீங்க எல்லாரும் பயப்படுறீங்க? Why fear when சிங்கம் சார் is here? தைரியமா இருங்க, பயப்படாதீங்க, அவர்தான் இருக்காரு. அதோ பாவி, இந்த நேரத்துல ஏன் டைலாக் பேசாத, நீ கொஞ்சம் கீழே பாரு. இப்படி ஒரு திருடனை நான் பார்த்ததே இல்ல. எந்த எவிடன்ஸுமே இல்லாம திருடிட்டு போயிருக்கான். சரி, உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான சவுண்ட் கேட்டுதா? வித்தியாசமா எதுவும் இல்ல, ஆனா மகுடி சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது சார். ஆமா சார், நான் கூட அந்த மகுடியோட சத்தத்தை கேட்டேன். நாங்கெல்லாம் என்ன நினைச்சோன்னா ஏதோ பாம்பாட்டி பாம்பு வித்த காட்டுறான்னு நினைச்சோம். அப்படின்னா இந்த திருட்ட பதவை நிச்சயமா ஏதாவது ஒரு பாம்பாட்டியா தான் இருக்கணும். நான் இப்பவே கிராமத்துல இருக்கிற எல்லா பாம்பாட்டியும் பிடிச்சு உள்ள தூக்கி போடுறேன். ஓய், சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லணும், உங்க விட மாட்டேன். சொல்லுங்க, உங்கள யார் இந்த திருட்ட பண்ணது? அப்படி இல்லைன்னா எல்லையில உங்களுக்கு அடி விழுந்துகிட்டே இருக்கும், ஜாக்கிரதை. அட இது என்னப்பா பெரிய தலைவலியா போச்சு. போலீஸ்காரங்க லட்டியால அடிச்சு பாத்திருக்கேன், ஆனா தேங்காவால அடிச்சு மண்டே உடைக்கிறத இப்பதான் பாக்குறேன். இது அநியாயமா இருக்குதேப்பா. பாருங்கய்யா, நாங்க யார் வீட்டுக்கு போய் எதையும் திருடல. நாங்க ஜனங்களுக்கு வேடிக்கை காட்டி எங்க பழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கவங்க. எங்களை நம்புங்க. ஆமாங்க ஐயா, நீங்க சொல்ற மாதிரி மகுடியும் இல்ல, எந்த கயிறும் இல்லைங்க ஐயா. யாரோ ஒரு திருட்டு போய என்கிட்ட அந்த மகுடியும் கயிறையும் திருடிட்டு போயிட்டாயா. அவன் என்னோட மகுடியையும் அந்த அதிசய கயிறையும் திருடிட்டு போய் எங்கேயோ வித்த காட்டுறான் ஐயா. நான் எங்க கம்பி என்ன போறேன் ஐயா. அது சரி, ஏதோ மேஜிக் கயிறுன்னு சொன்னீங்களே, அந்த கயிறு எந்த மாதிரி இருக்கும்? நான் மகுடி எடுத்து ஊத அந்த கயிறு புரிஞ்சிருச்சு. அப்படின்னா நிச்சயமா அந்த கயிறு டன்னக்க டன் ஆட்டையை போட்டு போயிட்டு இருக்கணும். அவன் தான் அந்த மகுடியை ஓதி கயிறை காத்துல பறக்க விட்டு இருப்பான். 8 மாடி 10 மாடி கட்டடத்துல ஏறி ஈஸியா எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிருக்கான். ஆமாடா பத்துலோ, நீ ரொம்ப சரியா சொன்ன. சீக்கிரமா அவனுக்கு தோலை உடிச்சு உப்பு கண்ண ஐயா, ஒரு நிமிஷம். எவன் கிட்ட அந்த மகுடி இருக்கும் அவன் சொல்படிதான் அந்த கயிறு கேட்கும். இப்படி யாராவது ஆட்டையை போட்டு போவாங்கன்னு தெரிஞ்சுதான் கூடுதலா ஒரு மகுடி வச்சிருக்கேன். இந்த மகுடியை ஊதுனாலும் அந்த கயிறு கேட்கும். ஆமாட்டு போலாம். அந்த டண்டனை கட்டான ஓவரா தான் மகுடியை ஊதி இருக்கான். மரியாதையா கீழே இருக்க வந்துரு, இல்லனா மேல சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். மோட்டு பாத்துலு, இனிமே உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாதுடா. தைரியம் இருந்தா வாங்கட பார்க்கலாம், என்ன புடிச்சு கட்டு பார்க்கலாம். அடே மோட்டோ, எதுக்காக தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்ப எதுக்காக நம்ம இந்த மகுடியை எடுத்துட்டு வந்திருக்கோம்? கயிறு கயிறு அந்த தண்டனை காட்டான அந்த இடத்துல அப்படியே பாம்பு மாதிரி சுத்த வீடு. விட்டுடுமா, அந்த 10 போய் அடி, என்ன விட்டுடு. இப்படி இல்ல ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்படியாடா வர்றது? இப்ப பாரு கீழே இங்க பாரு ராணி கயிறு, அந்த 10 தலை கீழே தொங்க வைத்த அடி அடி. வேணாண்டா, சொன்னா கேளு. என் நண்பனை விட்டு நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். என் நண்பனை மட்டும் வச்சு வேடிக்கை பார்க்க வாடாது எடுத்துட்டு வந்தோம். எடுத்து டக்குன்னு ஊத மாட்டோம், பக்கத்துல தானே இருக்கு. ஓகே, இப்ப பாரு நீ கம்மிடுறா. அம்மாடி பட்டு கயிறு, என் 10 விட்டு அந்த குட்ட பையல என்ன வேணாலும் தொந்தரவு பண்ணிக்கோ. நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா இல்ல என்ன கொல்ல பாக்குறியாடா மோட்டோ? விடாத, அந்த குட்ட பையதான் அவனை அப்படியே கட்டி போடு. அப்படி போடு. வேண்டாம், விட்டுடு. அந்த மகுடிய கையில இருந்து கீழே விழுந்துருச்சுடா. அதை சீக்கிரமா எடுத்து ஊதுடா. தடி எடுக்கலா, உங்க உடம்பு மட்டும் இவ்வளவு பெருசா இருக்கே, காத்து வராதா? அத கொடுங்கடா, கொடுங்க கொடுங்கடா. ஆமா ராணி கயிறு, அந்த மோட்டு ராணி. நாங்க இல்ல, அந்த குட்ட பையன் தானே, அவனை போட்டு தொந்தரவு பண்ணு. இல்ல இல்ல, அவன் அடி.
என்ன இல்ல அடி, 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 விடாத, விடாத. அவன்தான். பத்துல வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதடா. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. ஐடியா பம் 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 பம். ஏய் ராணிக்கயிறு டண்டனக்க டானி கையில இருக்கிற மகடியை பறிச்சிட்டு வா போ சீக்கிரம். இது புடி மோட்டோ. என் செல்ல ராணி, அந்த குட்டப்பைய தானா அடிச்சு விரட்டு. இனிமே அவன் வாழ்க்கையில திருடவே கூடாது. வேணா விட்டு சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஜோ, you are under arrest. இந்தப்பா பாம்பாட்டி உன்னோட மகடி உன்னோட கயிறையும் நீயும் கையோடு கொண்டு போயிடு. எல்லா பொருளையும் ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்க. அரே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அம்மா ராணி கையிலே நான் தான் மகுடி ஊதுறத நிறுத்திட்டேன். என்னையே அடிக்கிற விட்டுடு, என்ன விட்டுடு. சார், அந்த கயிறு எதுக்காக அவனை விடாம அடிச்சுக்கிட்டே இருக்கு? சார் என்னோட கயிறு இப்ப ரொம்ப கோபத்துல இருக்கு. அதான் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கு. அது